ஆண்டன்று தந்தை டொமினிக் சர்ஜினாரியோ அவர்கள் உரோமையில் உள்ள இறையியல் குவநிலைய குருமடத்தில் அதிபராக பணியாற்றிய பொழுது தூத்துக்குடி மறை மாவட்டத்தைச் சேர்ந்த அவர் தந்தை ஸ்டீஃபன் பெர்னாண்டோ அவர்கள் அங்கே தங்கி படிக்க நேர்ந்தது. அப்பொழுது இருவருக்கும் இடையே உருவான தோழமையால் தந்தை டொமினிக் சர்ஜினாரியோ அவர்கள் தந்தை ஸ்டீஃபன் பெர்னாண்டோ அவர்களிடம் எம் குவநிலை சபை இந்திய மண்ணில் காலடி பதிப்பதற்கான விருப்பத்தை அவரிடம் தெரிவித்தார். பின்பு குவநிலை தந்தை தீத்தோ பிரதாரும் இறைவனின் உந்துதலால் அருட் சகோதரர் ஜான் போஸ்கோ அவர்கள் துணையோடு 1986 ஆண்டன்று ஜூலை 3ஆம் நாள் பேராயர் ராயப்பா அருளப்பா அவர்களிடம் தங்கள் விருப்பத்தை தெரிவிக்க பேராயரம் மகிழ்ச்சியோடு அனுமதி வழங்கினார். பின்பு ஜூலை 4ஆம் தேதி 1986 அன்று 10 மாணவர்கள் சாந்தம் இளம் குருமடத்தில் படிக்க ஆரம்பித்தனர். அதனைத் தொடர்ந்து ஜூலை 15ஆம் நாளன்று 5 குவநிலை இளம் குருமட மாணவர்கள் சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் குருமடத்தில் பேராயர் காஷ்மீர் ஞானாதிக்கம் அவர்கள் ஆசியோடு துவங்கினார்கள். பின்பு 1987 நடைபெற்ற குவநிலைய மாகாண சபை தலைவர்கள் கூட்டத்தில் சென்னையில் ஒரு சிறு இடம் வாங்குவதற்கான கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக 1997ஆம் ஆண்டன்று பேராயர் அருள்தாஸ் ஜேம்ஸ் அவர்களின் ஒப்புதல் மற்றும் முன்னிலையோடு அவர் தந்தை ஜான் போஸ்கோ அவர்களின் வழியாக இடம் ஒன்று வாங்கப்பட்டது. பின்பு அப்போது தலைவராக இருந்த தந்தை நீனோ மினித்தி மற்றும் மாகாண தலைவராக இருந்த தந்தை உம்பர்தோ பிரியோனி அவர்கள் பிப்ரவரி மாதம் இத்தாலியில் இருந்து வந்து இடத்தை பார்த்து மனம் மகிழ்ந்து அதற்கான பணியை தொடங்க ஆயத்தமானார்கள். அந்நிலையில் அப்பொழுது அருட் சகோதரராக இருந்த சதீஷ் கனிட்டன் மற்றும் சந்திரா நேவிஸ் தூய இருதய குருத்துவ கல்லூரியில் தங்களது இறையியல் படிப்பினை துவங்கினார்கள். 1997ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி ஜேம்ஸ் தெருவில் அமைந்துள்ள சிறிய இடத்தில் இல்லமானது வாங்கி புதுப்பிக்கப்பட்டு குரு மாணவர்கள் தங்கி படிப்பதற்கான வசதியை செய்தது. அப்போதுதான் குவனல்லா உயர் குருமடம் என்ற பெயரானது வழங்கப்பட்டு அருட்தந்தை நீக்கோ ருட்டலியானோ குருமடத்தின் முதல் அதிபர் தந்தையாக பொறுப்பேற்று அவரோடு இணைந்து அருட்தந்தை ஜான் போஸ்கோ மற்றும் பன்னீர் ராஜா பணியாற்றினார்கள். பின்பு சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தில் உள்ள அண்ணனூர் பங்கில் புனித அன்னாள் ஆலயத்தில் எமது 6 அருட் சகோதரர்கள் வாரந்தோறும் சென்று பங்கு தந்தையோடு பணி புரிந்து இறை அனுபவம் பெற்றார்கள். அதன் பிறகு 1998ஆம் ஆண்டு 9 நவ சன்னியாசிகள் தங்களது நவ சன்னியாசத்தை பிலிப்பைன்ஸ் நாட்டில் முடித்துவிட்டு சென்னை உயர் குருமடம் வந்து தந்தை நீக்கோ வழி நடத்துதலோடு தங்களது மெய்யியலை தூய இருதய குருத்துவ கல்லூரியில் துவங்கினார்கள். பின்பு அருட்தந்தை நீக்கோவுடன் சேர்ந்து அருட் சகோதரர்கள் அனைவரும் ஜேம்ஸ் தெருவை சுற்றி இருந்த எம் செல்ல குழந்தைகளான ராமு, தங்கம், இளங்கோ, தேவா, அன்பு அவர்களை அழைத்து வந்து தங்களது உண்மையான பணியினை மகிழ்ச்சியோடு இறைவனின் பேரர்களால் தொடங்கினார்கள். 1998 மார்ச் 16 அன்று குவனல்லா உயர் குருமட கட்டுமான பணியாக தொடங்கப்பட்டு 1999ஆம் ஆண்டு முடிக்கப்பட்டு அவர் தந்தை டொமினிக் சர்ஜினாரியோ மற்றும் அவர் தந்தை நிப்போலி முன்னிலையில் பேராயர் அருள்தாஸ் ஜேம்ஸ் அவர்கள் ஆசீர்வதித்து திறந்து வைத்தார். பின்பு சகோதரர்கள் அனைவரும் சென்னை மயிலை மற்றும் செங்கல்பட்டு மறை மாவட்ட பங்கு தளங்களுக்கு வார இறுதியில் சென்று பணியாற்ற அனுமதி வழங்கப்பட்டு இறைப்பணி செய்து மகிழ்ந்தார்கள். அவர் தந்தை நீக்கோ ருட்டலியானோ, அவர் தந்தை ஜான் ஜோசப், அவர் தந்தை சூசரத்தினம், அவர் தந்தை அலோசியஸ், அவர் தந்தை ரூஸ்வெல்ட் அவர்கள் அனைவரும் குருமடமான 1999 டிசம்பர் 19 நாளன்று புனித லூயிஸ் குவனல்லாவின் 157வது ஆண்டு விண்ணக பிறப்பின் பெருவிழாவினை ஒட்டி புனித லூயிஸ் குவனல்லா மறுவாழ்வு மையம் கரையான் சார்பில் தொடங்கப்பட்டு தந்தை அலோசியஸ் அவர்கள் முதல் இயக்குனர் தந்தையாக நியமிக்கப்பட்டு அவர் தனது பணியினை 1992ஆம் ஆண்டு முதல்
2001ஆம் ஆண்டு வரை திறம்பட செய்தார். பின்பு 2001 முதல் 2002 வரை குவனல்லா மறுவாழ்வு மையம் வளரம் சைக்கோ தெரபிஸ்ட் மற்றும் திறம் வாய்ந்த ஆசிரியர்களை பணியமர்த்தி கடுமையாய் உழைத்தார். அவரை தொடர்ந்து தந்தை சந்திரா நேவிஸ் அவர்கள் குவனல்லா மறுவாழ்வு மையத்திற்கான வரைமுறை திட்டங்களை தொகுத்து வழங்கினார். வார்த்தைகளுக்கு ஏற்ப எம்முடைய குவனெல்லி அருள் சகோதரிகள் சபரியம்மாள் மற்றும் பவுலின் அவர்கள் மறுவாழ்வு மையம் வளரம் அருள் சகோதரர்களோடு இணைந்து சிறப்பாக என் செல்ல குழந்தைகளுக்காக பணியாற்றினார்கள். 2004 முதல் 2006 வரை குவனல்லா மறுவாழ்வு மையத்தில் பணியாற்றிய அருள் தந்தை ராமர் ஆரோக்கியம் சிறப்பு குழந்தைகளுக்கான புதுமுக தொழில்சார் செயல்பாடுகளை அறிமுகப்படுத்தினார். இந்த ஆண்டில் தான் குவனல்லா மறுவாழ்வு மையத்திற்கு அரசு அனுமதி கிடைக்கப்பெற்று குவனெல்லிய அருள் சகோதரி பவுலின் அவர்கள் தகுதி பெற்ற சிறப்பு ஆசிரியராக நியமிக்கப்பட்டார். பின்பு 2006 அவர்கள் செல்ல குழந்தைகளுக்கான புதிய பணி கட்டுவதற்காக அடித்தளம் மாட்டினார். அதற்கு அப்போது இருந்த மாகாண தலைவர் லூயிஸ் ஜிம்பத்திஸ்தா மற்றும் அருள்தந்தை சுசிரத்தினம் அவர்கள் உறுதுணையாக இருந்து அதில் வெற்றியும் கண்டார்கள். 2009 மற்றும் 2013ஆம் ஆண்டுகளில் அருள்தந்தை ஜெயசுசை அவர்கள் என் செல்ல குழந்தைகளின் திறமைகளை கண்டுபிடித்து அவர்கள் அதை வெளிப்படுத்த காண்போம் கற்போம் என்ற செயற்திறனை அறிமுகம் செய்தார். அவரை தொடர்ந்து அருள்தந்தை அருள்ராஜ் அவர்கள் அரசு பணி கோட்பாடுகளோடு என் செல்ல குழந்தைகளுக்கு பல வகைகளை வழிகாட்டினார். 2013 அன்று தமிழக அரசின் சட்டத்தின்படி குவனல்லா மறுவாழ்வு மையம் என்ற பெயரானது மாற்றம் பெற்று குவனல்லா சிறப்பு பணி என வழங்கப்பெற்றது. 2013ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டு வரை பணியாற்றிய அருள்தந்தை எஸ்.எம். முத்துராஜ் அவர்கள் என் செல்ல குழந்தைகளை ரயில் மூலமாகவும் விமானம் மூலமாகவும் பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கு அழைத்துச் சென்று அவர்களும் புது ஆய்வு பெற்று புது உணர்வுகளை உணர்ந்து இச்சமூகத்தில் மதிக்கப்பட பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார். ஆகவே பலமான ஆலமரம் போல் வளர்ந்து செழித்திருக்கின்ற என் குவனல்ல சிறப்பு பணியானது இன்று குவனெல்லிய இந்திய மாகாண தந்தை ரொனால்டு மற்றும் அவரது ஆலோசகர்களின் துணையோடும் அருள்தந்தை ஆனந்தன் அவர்களின் வழி நடத்துதலோடும் 26 ஆசிரியர்களின் அன்போடும் 145 செல்ல குழந்தைகள் என் பள்ளியில் படித்து சிறப்பு பள்ளியான இன்று திருவள்ளுவர் மாவட்டத்தில் வளர்ந்து வருவதில் பெருமிதம் கொள்கிறது. 21 அக்டோபர் வீடு செல்ல இயலாத செல்ல குழந்தை தந்தை அவர்கள் இத்தாலியில் இருந்து நம்முடைய இல்லத்தை பார்வையிட வந்த பொழுது மக்களுடைய ஆர்வத்தை கண்டு அவர்களை ஒரு குழுவாக இணைத்து குவனெல்லிய பொது நிலையினர் என்ற இயக்கத்தை தொடர்ந்து தன் விருப்பத்தை முன்வைத்தார்கள். தந்தை சாம்சன் மற்றும் தந்தை பிரான்சிஸ் அவர்கள் முயற்சியால் 2014 ஆகஸ்ட் 6 அன்று 13 உறுப்பினர்கள் அப்போதைய மாகாண தந்தை சுசரத்தினம் முன்னிலையில் பொது நிலையினராக உறுதிமொழி எடுத்துக் கொண்டார்கள். அதன் பின் கடந்த டிசம்பர் 19, 2022 குவனெல்லிய பொது நிலையினர் குழுவில் இருந்து 5 பேர் கொண்ட குவனெல்லிய ஒத்துழைப்பாளர்களாக மாற விருப்பம் தெரிவித்து அதற்கான பயிற்சியை தொடங்கினார்கள். அதே நாளில் தான் நோயிட்டவர்களுக்காக செலுத்தி அவர்களை ஆதரிக்கும் புனித சுசியப்பர் நல் மரண ஆயத்த இயக்கம் தொடங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குவனெல்லிய இளைஞர் இயக்கம் நம் குருமடத்தில்
கடந்த 2015ஆம் ஆண்டு தந்தை சாம்சன் அவர்களின் ஆசியோடு தொடங்கப்பட்டது. அவர் தந்தை சி. ருத்ராஜ் அதன் முதல் இயக்குநராகவும் அவர் சகோதரர் கணத்தையன் மற்றும் பால் தினகரன் பொறுப்பாளர்களாகவும் நியமிக்கப்பட்டார்கள். சென்னை மதுரை வரை உயர்மறை மாவட்டத்தின் பல்வேறு பாங்களைச் சேர்ந்த 35 இளைஞர்கள் உறுப்பினர்களாக பதிவு செய்து இம்மன்ற பணியில் எங்களோடு சேர்ந்து எங்களுக்கு தோல் கொடுத்து உதவி வருகிறார்கள். 1998ஆம் ஆண்டில் ஆட்சியருக்காக தொடங்கப்பட்ட பயிற்சியானது அதிபர் மற்றும் இல்லத்தந்தை அருட்தந்தை சுசேலத்தின் தலைமையில் சிறப்பாக இயங்கி வந்தது. அதே நேரம் தத்துவ இயல் படிப்பானது பெங்களூருக்கு மாற்றம் பெற்றது. அருட்தந்தை சுசேலத்தின் அவர்களை தொடர்ந்து அருட்தந்தை நிகோரி, அதன் பின் தந்தை சாம்சன் இல்ல அதிபர்களாக சிறப்பான சேவை ஆற்றினார்கள். 2020-21 கல்வியாண்டில் தத்துவ இயல் படிப்பானது மீண்டும் சென்னைக்கு மாற்றப்பட்டது. இந்த இல்லத்தில் பயிலும் அருள் சகோதரர்கள் குணமொழியும் துரோகர வாழ்வு பற்றிய பயிற்சியோடு சேர்ந்து அருகில் உள்ள தூய இருதய குருத்துவ கல்லூரியில் தத்துவியல் மற்றும் இறையியல் பயிற்சிகளையும் பெற்று வருகிறார்கள். அதோடு இணைந்து என் செல்ல குழந்தைகளுக்கான அன்பு பணியிலும் சபையின் சேவையிலும் திரு அவையின் வளர்ச்சி பணியிலும் முழுமையோடு பங்கு கொள்கிறார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, என் கோடலி குடும்பம் வெண்மையான மூக்களாக, வெண்மையான நிறமாக, வெண்மையான மனதாக, வெண்மையான மகிழ்ச்சியாக, எம் தொன்குமநிலா குருமண வெள்ளி விழாவாக, எம் தொன்குமநிலா சிறப்பு பள்ளி வெள்ளி விழாவாக, எம் அருட்பாதையர்களின் தேவர வாழ்வில் வெள்ளி விழாவாக முப்பெரும் விழாவை எம் திரு அவையோடு இணைந்து கொண்டாடுகிறோம். புனித திருமுழுக்கு யோவான் இதோ இறைவனின் செம்மறி என காட்டிக் கொடுத்தார். மக்களை இறைவனின் பாதையில் நடக்க பாதையை தயார் செய்தார் என்று இன்றைய வாசகம் சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. புனித திருமுழுக்கு யோவானை போல தந்தை யோனெல்லாவும் இறைவனை நல்ல தந்தையாக, நல்ல நண்பனாக, எல்லாருக்கும் எல்லாமாக எங்களை இம்மண்ணில் 25 ஆண்டுகள் அன்பு பணி செய்ய வழிநடத்தி இருக்கிறார். எம்மோடு இணைந்து முப்பெரும் விழாவை கொண்டாட இத்திருப்பலிக்கு வரவேற்பதில் பெருமிதம் அடைகின்றோம். எம் சபை ஸ்தாபகர் புனித லூயிஸ் போனெல்லா தோற்றுவித்த அன்பின் பணியாளர்கள் சபையானது சென்னையில் 1998ஆம் ஆண்டு தோன்குமநிலா உயர் குருமணம் மற்றும் சிறப்பு குழந்தைகளுக்கான சிறப்பு பள்ளியானது தொடங்கப்பட்டது. இயேசு நற்செய்தியை கூறுவது போல விண்ணரசு கடுகு விதைக்கு ஒப்பாகும். கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பாக புகழெல்லிய இறை சமூகமானது இந்த மண்ணில் கடுகு விதையாக விதைக்கப்பட்டு இன்று இறையாட்சியின் விருட்சமாக சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தில் செயல்பட்டு வருகிறது. குருக்களை உருவாக்குவது என்பது ஒரு புனிதமான கலை என்கிறார் புனித லூயிஸ் போனெல்லா. இந்த குருமணம் உருவாவதற்கு தொடக்க காலத்தில் இருந்து பணியாற்றிய குருக்கள், பயின்ற குருமண மாணவர்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்தி இருக்கிறார். செல்ல குழந்தைகள் எம் இல்லத்தின் முதலாளிகள். அவர்களுக்கு பணிபுரிவதே எனது முதல் கடமை என்று கூறும் தந்தை குணல்லாவின் பொன்மொழிக்கு ஏற்ப அவரின் அன்பு பணியை நிறைவேற்றும் ஆர்வத்துடன் 1998ஆம் ஆண்டு 3 செல்ல குழந்தைகளுடன் தொன்குமநிலா மறுவாழ்வு மையம் என்ற பெயரில் எங்களது சிறிய இல்லத்தில் வைத்து ஆரம்பிக்கப்பட்டது. நாளடைவில் சமூக சூழ்நிலைக்கு ஏற்ப தொன்குமநிலா சிறப்பு பள்ளியாக மாறியது. தற்பொழுது 120 சிறப்பு குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் கடவுளை பெறுவதோடு கடவுளின் அன்பையும் ஆசீர்வையும் பெற்று எமது சிறப்பு பள்ளியில் பயின்று வருகின்றனர். இந்த சிறப்பு பள்ளியானது
சொல்வது எளிது, ஆனால் அதை வாழ்ந்து காட்டுவது பெரிது. அப்படி இறைவனில் தந்தை குமரல்லாவின் வழியில் முதல் வாக்குப்பாட்டின் வெள்ளி விழாவை கொண்டாடும் அருத்தந்தையர்களை சிறப்பாக நினைவு கூறுகின்றோம். அவர்களுக்காக ஜெபிப்போம். இறைவனின் திருவுடலையும் திருநக்கத்தையும் முதலாக பொறுப்பேற்கின்ற நம் செல்ல குழந்தை ரிச்சர்ட் அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் அவரை தொட்டு ஆசீர்வதிக்கவும் அவர்களது பெற்றோரின் உடல்நலத்திற்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். இந்த எல்லா கருத்துக்களோடு இந்த திருப்பலியில் தொடர்ந்து குருக்களுக்காகவும் குருமணத்திற்காகவும் சிறப்பு பள்ளிக்காகவும் ஆண்டவரின் அருளை வேண்டி இத்திருப்பலியில் பங்கேற்போம். Thank you.
தூயாவியாரின் பெயராலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாம் அனைவரும் இறைவனுக்கு ஏற்ற மக்களாக நம்மையே அர்ப்பணிக்க நமது குற்றமுறைகளை ஏற்று இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஆகையால் எப்போதும் கண்ணியான தூயமணியாயும் சகோதரிகளின் உடலையும் இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் இணை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக.
எல்லா வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, உன் திருமகனையும் உள்ள விரைந்து செல்வோரை உலகம் சார்ந்த செயல்களையும் தடை செய்யாது இருப்பதாக. விண்ணகஞானத்தின் ஒன்றினையும் எங்களை அவர்கள் தோழமை கொள்ள செய்வதாக. உமாறுதோயோனியோரின் ஒன்றை பிள்ளை வாழ்ந்து செய்கின்ற அவர்களையாகவே உண்மை நன்றாகுகின்றோம். ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். இறைவாக்கினர் எசையாவிலிருந்து வாசகம், அதிகாரம் 40, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 மற்றும் 9 முதல் 13 வரை. ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள், அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது, அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்று விட்டாள். குரலை ஒன்று முழங்குகின்றது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். பாலை நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோவலானது நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும், ஆண்டவரின் ஆட்சி வெளிப்படுத்தப்படும். மாநிலர் அனைவரும் ஒருங்கே இதை காண்ப ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். சீயோனே, நற்செய்தி தருபவனே, உயர் மலை மேல் நின்று கொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு. அஞ்சாதே, இதோ உன் கடவுள் என்று யூதா நகரிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கின்றார். அவர்தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றதை அவர் முன் செல்கின்றன. ஆயினை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். செடியாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Thank you.
வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒன்றை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவரின் பார்வையில் ஒரு நாள் 1000 ஆண்டுகள் போலவும் 1000 ஆண்டுகள் ஒரு நாள் போலவும் இருக்கின்றன. ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர். ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை. மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார். யாரும் அழிந்து போகாமல் எல்லோரும் மனம் மாற வேண்டும் என விரும்புகிறார். ஆனால் ஆண்டவருடைய நாள் திருடனை போல வரும். வானங்கள் பெருமுழக்கத்துடன் மறைந்தொழியும். பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். மண் உலகமும் அதன் செயல்களும் தீக்கிரையாகும். இவை யாவும் அழிந்து போகுமாதலால் நீங்கள் தூய இறைப்பற்றுள்ள நடத்தையில் மிகவும் சிறந்து விளங்க வேண்டும். கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். அந்நாளில் வானங்கள் எரிந்தழிந்து பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். அவர் வாக்களித்தபடியே நீதி குடிகொண்டிருக்கும். புதிய விண்ணுலகமும் புதிய மண்ணுலகும் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. வசனங்கள் 1 முதல் 8 வரை. கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி என் நற்செய்தியின் தொடக்கம். இதோ என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன். அவர் உமக்கு வழியை ஆயத்தம் செய்வார். பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்கான வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்கான பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசேயாவின் நூலில் எழுதப்பட்டுள்ளது. இதன்படியே திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்திற்கு வந்து பாவ மன்னிப்பு அடைய மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று பறைசாற்றி வந்தார். யூதேயாவினர் அனைவரும் எருசலேம் நகரினர் யாவரும் அவரிடம் சென்றனர். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தனர்.
யோவான் ஒட்டக முடி ஆடையை அணிந்திருந்தார். தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார். ரெட்டு கிளியும் காட்டு தேவு உண்டு வந்தார். அவர் தொடர்ந்து, என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார். குனிந்து அவருடைய மிதியடி வாரை அவிழ்த்து கூட எனக்கு தகுதி இல்லை. நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமலுக்கு கொடுத்தேன். அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமலுக்கு கொடுப்பார் என பறை சாற்றினார். இயேசுவில் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, பாசமுள்ள இறை மக்களே, ஒரே குடும்பமாக கூடி அன்பின் மறுபரப்பு பணியாளர் என்ற துறவர சபையின் மூலமாக நம்முடைய நாட்டிலே சிறப்பு பள்ளியின் மூலமாக மனவாழ்ச்சி குன்றிய அன்பு உள்ளங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உரிய பாணியில் பள்ளிகளின் மூலமாக அவர்களுக்கு தேவையான அருமையான கல்வியை கொடுப்பதன் மூலமாகவும் அவைகளை சரிவர செய்வதற்கு அச்சபையை தொடர்ந்து வளர்ப்பதற்கு உதவியாக உயர் குருமரத்தை நிறுவி இதன் மூலமாக நமது உயர்மறை மாவட்டத்தில் பணி செய்து வரும் அனைத்து மறைபரப்பு அன்பின் மறைபரப்பு பணியாளர் சபையை சார்ந்த அனைத்து குழுக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் இன்றைய யுபிலி நாளிலே உங்களுக்கு செலுத்துவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த 25 ஆண்டுகளாக அன்பிற்கு சான்று பகர்ந்த இந்த நிறுவனமானது மென்மேலும் வளர்ந்து இறைவனுக்கும் இறை மக்களுக்கும் கிறிஸ்துவின் அன்பினை சீரிய வகையில் எடுத்துக்காட்டி நற்செய்தியை போதிக்கும் ஒரு நிறுவனமாக, ஒரு இல்லமாக அமைய இங்குள்ள அனைவருக்காகவும் தொடர்ந்து ஜெபிப்போம். அத்தோடு தங்களுடைய வெள்ளி விழாவை கொண்டாடும் 3 அருட்தந்தையர்களுக்காகவும் சிறப்புற ஜெபித்து அவர்களது பணியானது என்றுமே வளர நாம் இறைவனிடம் தொடர்ந்து மன்றாடுவோம். இது இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகங்கள் நமக்கு அடிப்படையாக காட்டுகின்ற ஒரு அழைப்பு என்னவென்றால், தயாராக இருங்கள், மனமாற்றத்தை பெறுங்கள், வருகின்ற ஆண்டவரை சரிவர நீங்கள் வரவேற்பதற்காக. முதல் வாசகம் எசையா நூலிலிருந்து எடுக்கப்படுகின்றது. பழைய ஏற்பாட்டிலே எவ்வாறு இஸ்ராயேல் மக்கள் வருகின்ற மெசியாவுக்கு ஆவலுடன் காத்திருக்கின்றனர் என்பதை காட்ட. இரண்டாவது வாசகமானது புனித பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் இருந்து, இன்னும் நேரம் ஆளவில்லை, மனம் திரும்பி வருகின்ற ஆண்டவரை பெற உங்களை அழைக்கின்றேன் என்ற ஒரு அடிப்படையான கருத்தை கொண்டு அந்த வாசகம் அமைந்திருந்தது.
இன்றைய நற்செய்தியிலே புனித மார்க்கு நம்மை திருமுழுக்கு யோவானின் மூலமாக மனம் திரும்பி விண்ணரசு நெருங்கிவிட்டது என்ற உண்மையை அறிந்து அதற்கு ஏற்றவாறு நம்மை தயார் செய்ய அழைக்கின்றது. இயேசுவின் அன்புக்குரியவர்களே, இன்றைய தினத்திலே நான் முக்கியமாக என்னுடைய உள்ளத்தில் எழுகின்ற ஒரே ஒரு கருத்தை பல கோணங்களில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கிறிஸ்துமஸ் பெருவிழா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை தருகின்ற விழாவாக இருக்கின்றது. நம்முடைய தயாரிப்பு மனமாற்றத்தின் மூலமாக அந்த நிறைவான மகிழ்ச்சியை பெறுவதற்கு உதவியாக இருக்கின்றது. அந்த மகிழ்ச்சியை பெறுவதற்கு நாம் வருகின்ற இந்த 2 வாரங்களிலும் சிறப்புற நம்மையே நற்செய்தியும் ஏனைய வாசகங்களும் காட்டுகின்ற வழியில் நம்மை தயார் செய்ய வேண்டும் என்றும் அழைக்கின்றது. மகிழ்ச்சி என்பது நம்முடைய வாழ்க்கையில் மையமான கருத்தாக இருக்கின்றது. பெரிய நாயகமா எங்க இருக்காரு? இவங்க 3 பேர் 25வது வெள்ளி விழாவை கொண்டாடும் சமயத்திலே குருக்களாகிய உடைய உள்ளத்தில் எத்தகைய மனநிலை இருக்கும் என்று பார்க்கும் பொழுது அடிப்படையாக இவர்களிடமும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்பது நம்முடைய ஒரு எண்ணமாக இருக்கலாம் அல்லது ஒரு விருப்பமாகவும் இருக்கலாம். குருத்துவ மகிழ்ச்சி என்றால் என்ன? அதை பற்றி தான் இன்று நான் பேச விரும்புகின்றேன். குருத்துவ மகிழ்ச்சி என்பது இதிலே அடங்கி இருக்கின்றது. கிறிஸ்துமஸ் விழாவின் மகிழ்ச்சியும் குருத்துவ மகிழ்ச்சியும் எவ்வாறு ஒன்றர கலந்திருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது உண்மையான மகிழ்ச்சியை நாம் அடைய வேண்டும் என்றால் 3 வகையான நிலையில் இருக்கின்ற மனித வாழ்க்கையில் நமக்கு தரப்படுகின்ற ஏனைய இன்பத்தையும் மன அமைதியையும் உண்மையான மகிழ்ச்சியையும் பிரித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். ஆங்கிலத்தில் நல்லா இருக்கு, தமிழ்ல வரமாட்டேங்குது. உதாரணத்திற்கு பிளஷர்னா என்ன சொல்லுவீங்க? ஆமான்னு சொல்வீங்களா? பிளஷர் என்றால் இன்பம். அதே சமயத்தில் ஹாப்பினஸ் என்றால் என்ன தமிழில? சுப்பீரியர் சொல்லுங்க. அப்ப ஜாயினா என்ன? இங்கதான் நமக்கு இடிக்குது தமிழ் மொழியில. எனவே ஆங்கில சொற்களை பயன்படுத்தி உங்களுக்கு அதை விவரிக்க விரும்புகின்றேன். We have pleasure, we have happiness, we have joy. What's the difference between joy, happiness and pleasure? Pleasure என்பது இன்பம். இன்பம் என்பது புலனை சார்ந்த ஒரு இறைவனால் கொடுக்கப்பட்ட வரம். Pleasure is when you appreciate something with your physical senses. புலனை சார்ந்தது. For example, a cup of coffee can give you pleasure. குடலி வீட்டுக்கு வந்தா நான் எப்பயும் வர்றது இட்டாலியன் ஃபுட்டுக்காக தான் வருவேன். That is pleasure. உண்மையை சொல்லிடுங்க. அங்க இப்ப செல்லல போனாங்க எதிர்பார்க்க முடியாது பக்கத்துல இருந்தாலும். That is pleasure. Where is the happiness? Happiness when you appreciate something with the internal senses of your soul and mind. புலன் உணர்வுகளையும் சிந்தை மற்றும் அகம் சார்ந்த உணர்வுகளையும் எப்பொழுது that means pleasure and happiness அதை தாண்டி நாம் இன்னொன்றையும் நம்முடைய வாழ்க்கையில் பெற வேண்டும் என்றால் அதுதான் ஜாய், மகிழ்ச்சி. அத்தகைய மகிழ்ச்சி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் சரி குருத்துவ வாழ்க்கையிலும் சரி இறைவனிடமிருந்து பெறுகின்ற ஒரு அறுப்படையாகத்தான் இருக்கின்றது.
கிறிஸ்துமஸ் விழாவில் நம்மிடம் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி உங்கள் புலனை சார்ந்தது கிடையாது, உங்களுடைய சிந்தனையை சார்ந்தது கிடையாது, உங்களுடைய அகத்தை சார்ந்தது கிடையாது, மாறாக இறைவன் தருகின்ற கொடை. எனவேதான் மனம் பாருங்கள், விண்ணரசு நெருங்கிவிட்டது. இறைவன் தருகின்ற அந்த அருமையான அருட்கொடையை பெற இயேசு அன்புக்குரியவர்களே, இத்தகைய உண்மையான ஜாய் மகிழ்ச்சி இறைவனால் தரப்படுகின்ற ஒரு கொடையாக இருக்கின்றது. எனவேதான் குருத்துவ வாழ்க்கையில் ஒரு குருவானவர் 25 வருடத்தில் பெறுகின்ற அந்த மகிழ்ச்சியும் அவரது அழைப்பும் எங்கிருந்து வருகின்றது என்றால் ஒரே இறைவனிடம் இருந்து வருகின்றது. ஒரே ஒரு ஊற்றிலிருந்துதான் வருகின்றது, கிறிஸ்துவிடம் இருந்து வருகின்றது என்பதை நாம் உணர வேண்டும். இந்த தினத்திலே 25 ஆண்டுகள் கொண்டாடுகின்றது நிறுவனம் இறைவனுக்கும் இறை மக்களுக்கும் இத்தகைய நிறுவனத்தை இத்தகைய நிலையில் உருவாக்கிய அனைவருக்கும் நன்றியூறும் சமயத்திலே நாம் இறைவனை போற்றி புகழும் பொழுது இறைவனே நம்முடைய மகிழ்ச்சியின் ஆதாரமாக இருக்கின்றார், ஊற்றாக இருக்கின்றார் என்ற உண்மையை நாம் உணர வேண்டும். 25 ஆண்டுகள் துறவற வாழ்க்கையில் வாழும் பொழுது, குருவாக வாழும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் என்கின்ற ஒரு எண்ணமானது என்னுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் இறைவன், அத்தகைய ஒரு குருத்துவ அழைப்பிற்கு காரணமே இறைவன் என்ற நிலையில் நாம் வாழும் பொழுதுதான் உண்மையான மகிழ்ச்சி நம்மிடையே இருக்கும். இன்பம் இருக்காது, ஹாப்பினஸ் இருக்காது. There will not be pleasure and happiness. As you know very well, pleasure and happiness are depending upon the circumstances. சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது எனக்குலாம் இந்த மேங்கோ சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ரோட்ல போய் வித்து வாங்கி சாப்பிடுறது. இப்ப அதை நினைச்சாலே பயமா இருக்கும். காரணம் அதுக்கா தோசையா கிடக்கும், அதை போய் வாங்கி கடிச்சிட்டு இருந்தேன். See, the pleasure changes according to the circumstances, situation and age. Now you are different. Whereas the happiness, it stays your mind. உங்களுடைய எண்ணத்தை பொறுத்து இருக்கின்றது, உங்களுடைய சிந்தனையை பொறுத்து இருக்கின்றது, உங்களுடைய அகத்தை பொறுத்து இருக்கின்றது. இன்டலெக்சுவலி whereas உண்மையான அந்த மகிழ்ச்சியானது இறைவனை சார்ந்திருக்கின்றது என்பதை மறக்கக்கூடாது. எனவே அத்தகைய மகிழ்ச்சி ஒரு குருத்துவ வாழ்க்கை இருக்க வேண்டும் என்றால் நம்மையே நிறைவாக இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் சமயத்தில் தான் அத்தகைய மகிழ்ச்சி நமக்கு தரப்படுகின்றது. So my dear fathers and sisters, our priesthood, our religious is not a career or a choice of a lifestyle. அவரே கூறுகின்றார், நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தேர்ந்து கொண்டேன், ஏனெனில் நிறைவான முழுமையான மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுப்பதற்காக. சுவிட்சர்லாந்து இளைஞராளர் ஹான்ஸ் வோல்ஃப்காங் பால்தசார் தனது 30வது குருத்துவ அருட்பொழிவு நாளிலே நான் ஏன் குருவாக மாறினேன் என்ற தலைப்பிலே எழுதிய ஒரு அழகான கட்டுரையில் இவ்வாறு குறிப்பிடுகின்றார். ஆங்கிலத்தில் இருக்க சொல்லிடுறேன், தமிழ சொன்னோம்னா அவருடைய உட்பொருள் அப்படியே கரைஞ்சி போயிடும். You know all good English, no problem at all. அவர் கூறுவது இதுதான், you have nothing to choose, you have been chosen. You need nothing in your life, but you are needed. You do not have to make a project. நம்ம நிறைய ப்ராஜெக்ட் தான் பேசிட்டு இருக்கோம். அவர் சொல்றார், you need not make a project. You are a piece of land that already exists in God's scheme. The only thing needed is this, to leave everything and follow it without making plans, without desires, without expectation. அதுதான் ப்ராப்ளமே நமக்கு வந்து சாமியார்களுக்கும் நேரிடும். நம்ம போடாத பிளானா, நமக்கு இல்லாத ஆசைகளா, நம்ம எதிர்பார்க்காத திங்ஸா டிரான்ஸ்பர்ல அதுதான் பார்க்கணும். நம்ம rather he says from Balthasar, simply keep quiet, waiting to see
what I could be used for by God. And so it has been all these 30 years of my priesthood. இது இயேசு அன்புக்குரியவர்களே, இந்த 3 குருக்களும் இவ்வாறுதான் வருகின்ற காலத்திலே எந்த பிளானும் போடக்கூடாது, எந்த ஆசையும் இருக்கக்கூடாது, எந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது. அது முடியுமான்னு வேற கேள்வி. But keep quiet and wait what the Lord will guide them. இறைவன் நமது குருத்துவத்தில் எதிர்பார்ப்பது செயலாக்கம் உள்ள காத்திருப்பு, ப்ரோஆக்டிவ். எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது, வெயிட்டிங். அவரது திருமணத்திற்காக நம்மையும் நம்மிடம் உள்ள அனைத்தையும் முழுமையாக ஒப்படைக்கும் அர்ப்பண வாழ்வில் தான் அந்த நிறைவான மகிழ்ச்சி இருக்கின்றது. இறைவனோடு இணைந்து அவரோடு பணியாற்றுவதில் தான் மகிழ்ச்சி நமக்கு இருக்கின்றது என்பதை இந்த தினத்திலே நாம் குருக்களும் கண்ணியர்களும் உணர வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய சிந்தனைக்கு அந்த ரியல் ஜாய், இந்த priestly joy என்பது கிறிஸ்துவின் பிரதிநிதித்துவ அருட்பணி. As far as we are representing Jesus Christ. சிந்தனை இருக்கும் பொழுது அடிக்கடி இந்த வார்த்தைகளை கேட்டிருப்போம். இப்ப மறந்தாலும் மறந்திருப்போம், ஏன்னா பல விஷயங்களை மறந்து விட்டோம் சாமி படிச்சதெல்லாம். Firstly, alter Christus. A priest is alter Christus, meaning another priest, another Christ. And secondly, in the persona Christi capitis, meaning in the person of Christ the head. Our greater joy is that as priests, in our nature and function, we are representing Christ. கடவுளின் கிறிஸ்துவின் பிரதிநிதித்துவத்தில் நாம் பங்கு பெறுகின்றோம். What greater joy can there be in our life if not we are representing Jesus Christ our Lord? நமது வாழ்விலும் நமது மறைப்பணியிலும் கிறிஸ்துவை பிரதிபலிப்பதுதான் நமது குருத்துவத்தின் மிக பெரும் மகிழ்ச்சி. அதுதான் நமக்கு என்றும் ஆதாரமாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கும். கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக நாம் மாறும் பொழுதுதான் உண்மையான மகிழ்ச்சியை நாம் அடைய முடியும். குருக்களுக்கு மட்டுமல்ல, திருமண சாமியை சார்ந்த கணியர்களுக்கு மட்டுமல்ல, பொதுநிலையினருக்கும் உங்களுடைய அமைப்பிற்கு ஏற்றவாறு நீங்கள் நிறைவாக உங்களுடைய வாக்குப்பாட்டிற்கு ஏற்ப தரும் பொழுது இத்தகைய ஒரு மன மகிழ்ச்சியில் இருக்கும். எத்தனை தாய் தந்தையர்கள் வீட்டுல துன்பம் கிடையாதா, கஷ்டம் கிடையாதா, தொழில்கள் கிடையாதா, சவால்கள் கிடையாதா, அவங்களை பார்த்த மகிழ்ச்சியா இருப்பாங்க. அந்த மகிழ்ச்சி இங்கிருந்து வருகின்றது. எல்லாம் இறைவனே, என்னாச்சு, 40 வருஷம் கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன சாதிச்சேன் எனக்கே தெரியாது, இன்னமே என்ன சாதிக்க போறேன் அதுவும் தெரியாது. அவர் செய்யறாரு சொல்றாரு, யாருன்னா கடவுளா இல்ல வீட்டுக்காரரா, 2 பேரும். அவர் நான் செஞ்சிட்டு இருக்கனால தான் நான் மகிழ்ச்சியாகவும் நிறைவாக இருக்கின்றேன். வேறுபட்ட விதத்தில் நாம் காணும் பொழுது இத்தகைய மகிழ்ச்சியில் நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் மக்களாக மாறுகின்றோம். Now comes the question, what do you mean when we say we represent Christ? 3 பேர்த்து கேட்கலாமா? குருத்து வேணாம், தனியா கேட்டுக்கலாம். இன்னும் நானே சொல்லிடுறேன், டைம் இருக்க. What do you mean by when we represent Christ? கிறிஸ்துவின் பிரதிநிதிகள் என்று சொல்லும்போது நாம் எதை குறித்து காட்டுகின்றோம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். உங்களுக்கு நன்றாக தெரியும், ஒரு பிரதிநிதி ஒரு தலைவரையோ அரசரையோ ஒரு இடத்திற்கோ ஒரு நிகழ்ச்சிக்கோ அவர் இல்லாத சமயத்தில் வர முடியாத காரணத்தில் பிரதிநிதியாக அனுப்பப்படுவார். அதுபோன்று நாம் கிறிஸ்து இல்லாத இடத்தில் கிறிஸ்துவின் பிரதிநிதியாக அனுப்பப்படுகின்றோமா? ஒரு கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த கிறிஸ்து இன்று நம்மிலேயே கிடையாதா? அவரை நாம் பிரதிநிதியாக, அவரின் பிரதிநிதியாக நாம் அவருக்கு பதிலாக பணியை செய்து கொண்டிருக்கின்றோமா? இந்த அருமையான அன்பின் பணியை இந்த நிறுவனத்தில். The beautiful answer is given by Pope Benedict XVI to this question.
கிறிஸ்துவின் பிரதிநிதிகள். ஆனால் கிறிஸ்து வந்து எல்லா இடத்திலும் என்றுமே இருந்து கொண்டிருக்கின்றார். He is not at all absent from the church. The church is a living body and he is the head of the church. He is present and active in it. Here comes the answer. The priest who is present, who acts in persona Christi Capitis or alter Christus, never acts in the name of someone who is absent, but in the very person of Jesus Christ who is present in our midst. சபையிலே கிறிஸ்துவின் உடனிருப்பை நமது தனிப்பட்ட வாழ்விலும் மறைப்பணியிலும் உறுதிப்படுத்துவதே கிறிஸ்துவின் பிரதிநிதித்துவ அழைப்பு. நமது பிரதிநிதித்துவத்தில் இணைப்பறியாமல் இணைந்திருப்பது இயேசுவின் பிரசன்னம். இதுதான் முக்கியம், உண்மையான மகிழ்ச்சி. எனவேதான் கிறிஸ்துவோடு நாம் கொண்டிருக்கும் ஒன்றிப்பே நமது கிறிஸ்துவ மகிழ்ச்சியில் ஒரு வரையறையாக இருக்கின்றது என்பதை மறந்துவிடக்கூடாது. அத்தனை ஒன்றிப்பில்தான் நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றோம், பிரதிநிதியாக்கின்றோம். அவன் மூலமாக நிறைவான மகிழ்ச்சியில் நாம் பங்கு பெற முடியும். இறுதியாக மூன்றாவது எண்ணம், குருக்களாகிய நமக்கும் துறவற சபையில் இருக்கின்ற அனைவருக்கும் பொதுமக்களுக்கும் குருத்துவ மகிழ்ச்சியானது என்பது சவால்களில் தவறா எதிர்நோக்காக இருக்கின்றது. Priestly joy is resilient in hope. எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் நீ காலங்களில் உனக்கு SMS வந்தது, இந்த ஒரு நிறுவனத்தை நிறுவுவதற்கு ஒரு சாமியார் இங்கே இருந்திருக்கார், பேர் சொன்ன விரும்பல, அவர் எழுதியிருந்தார். நான் தான் இதெல்லாம் கட்டி எழுப்பினேன். இந்த 3 சாமியார் 2 பேர் செத்து போயிட்டாங்க, நான் மட்டும் தான் உயிரோடு இருக்கேன். அது உங்களுக்கு தெரியும், சேரிட்டியில் இருக்கவங்களுக்கு. எழுதிட்டே சொல்றார், இந்த ஒவ்வொரு கண்ணும் இங்க இருக்கிறதெல்லாம் எங்களுடைய ஸ்வெட்டிங். எவ்வளவு நேரம் நாங்க கஷ்டப்பட்டு நாங்க வேலை செஞ்சோம். I appreciate him. He had the joy of sharing with me. I do not know in what way he shared is a different thing, but the contents of them sharing with me made me happy. These are all the people who made எதிர்நோக்கு சவால்களின் மூலமாக இந்த நிறுவனம் வளர்ந்திருக்கின்றது என்றால் அந்த நிறுவனத்தில் இன்று பணியாற்றும் அனைத்து குருக்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கின்றது. அன்புக்குரியவர்களே, ஸ்காட்லாந்தை சேர்ந்த விவிலிய பேராசிரியர் வில்லியம் பார்க்லே, எல்லாத்துக்கும் தெரியும், வீட்டில் பேரை கூட மறந்துடும், வில்லியம் பார்க்லே நம்ம மறக்க மாட்டோம், அப்படித்தானே? அது மட்டும் இன்னும் மனசுல எல்லாத்துக்கும் மறைஞ்சிருச்சு. அந்த வில்லியம் பார்க்லே விவிலியத்தின் பேராசிரியர் அருமையாக தன நூல்களை எழுதியிருக்கின்றார். புதிய ஏற்பாட்டை பற்றி பேசும் பொழுது அவர் அருமையா சொல்றார், எவ்வாறு நம்முடைய கிறிஸ்துவ அழைப்பு மகிழ்ச்சியின் அழைப்பு என்பதை எடுத்து காட்டுவதற்காக புதிய ஏற்பாட்டிலே மகிழ்ச்சிகள் என்ற அந்த வினை சொல்லானது ஏறக்குறைய 72 முறைகள் பயன்படுத்தப்படுகின்றது. பெயர் சொல்லானது ஏறக்குறைய 60 முறை பயன்படுத்தப்படுகின்றது என்று கூறி அவர் ஒரு அடிப்படையான ஒரு முக்கியமான முடிவுக்கு வருகின்றார். விவிலியமே மகிழ்ச்சியின் புத்தகமாக இருக்கின்றது, இறை மகிழ்ச்சியின் ஆதாரமாக இருக்கின்றது என்று கூறுகின்றார். இயேசு அன்புக்குரியவர்களே, இச்சமயத்தில் ஒரே ஒரு கேள்வி, புதிய ஏற்பாட்டிலும் ஒரு நூல் இருக்கின்றது மகிழ்ச்சியின் நூலாக. அது யாருக்கு தெரியும்? வில்லியம் பார்க்லே மேல பிப்ளிஸ்ட் யார் இருக்கீங்களா? இங்க ஒரு லெட்டர்னு சொல்லலாம். நம்ம there is one letter. விவிலியம் முழுவதுமே மகிழ்ச்சி என்னும் கருவோடு நிறைந்திருந்தாலும் புனித பவுல் அடியார் யாருக்கு எழுதியில்லை, எத்தனையோ பற்றி எழுதியிருக்காரு.
நான் உயிரோடு இருந்தால் எனக்கு கூட எழுதியிருப்பார்கள் சொல்லக்கூடாது. பரவடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் விவிலிய அறிஞர்கள் சூட்டும் மற்றொரு பெயர் தான் மகிழ்ச்சியின் கடிதம். 4 அதிகாரம் தான். அந்த 4 அதிகாரமும் மகிழ்ச்சியின் வார்த்தைகளாக இருக்கின்றது. அங்கு பயன்படுத்தும் அந்த வினைச்சொல்லும் பெயர்ச்சொல்லும் கிரேக்க பெயர்ச்சொல் சாராயும் சாரா இவைகள் ஏறக்குறைய 14 முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் விசித்திரம் என்னவென்றால் இந்த நூலை இந்த கடிதத்தை எழுதிய புனித பவுலடியார் இங்கே எழுதினார். அதுதான் முக்கியமான கேள்வி. ஹோட்டல்ல உட்கார்ந்து எழுதல, பார்ல உட்கார்ந்து எழுதல, ரோமையிலே சிறைச்சாலையில் இருந்து எழுதுகின்றார். சிறைச்சாலையில் இருந்து துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் அவர் உண்மையான மகிழ்ச்சியை பற்றி பிலிப்பியர் மக்களுக்கு எழுதுவதன் மூலமாக இன்பத்தில் துன்பத்தில் ஒன்றாக இருக்கும் பொழுது நிறைவான மகிழ்ச்சியை பெறுவதற்கு சவால்களை நாம் சந்திக்க வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகின்றார். எனவே இறையேசு அன்புக்குரியவர்களே, இன்றைய தினத்திலே இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அத்தகைய மகிழ்ச்சியை நாம் ஒன்றாக ஒரே குடும்பமாக கூறி வெல்லலாம் அவரின் அன்பு சீடர்கள் ஊழியமாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். உயிர்மறை மாவட்டத்தில் இந்த துறவற சபை ஆற்றும் அனைத்து நன்மைகளையும் செயல்களையும் கண்டு நாங்கள் பெருமை கொள்கின்றோம். அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவருடைய பணியானது மென்மேலும் சிறக்க அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். முக்கியமாக இன்றைய தினத்திலே வரவிருக்கும் கிறிஸ்து நிறைவான மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்க வேண்டும் என்றால் செய்ய வேண்டியது 3. இறை அருளால் விளையும் குருத்துவ பொது குருத்துவ மகிழ்ச்சியை நமது அர்ப்பண வாழ்வில் மனமோடு ஏற்றுக்கொள்வது. 2, நாம் அனைவரும் கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய போதனையும் நம்முடைய வாழ்வும் அந்த பணிகளை சார்ந்துள்ளதாக கிறிஸ்துவின் அருட்சாதனமாக மாறக்கூடிய ஒரு அழைப்பையும் நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்ற உண்மையை உணர்ந்து கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் அருட்சாதனங்களாக மாறுவது. 3, நமது பொது மற்றும் பணிகுருத்துவத்தின் வழியாக சவால்களில் மனம் தளராமல் எதிர்நோக்குடன் போராடி நாம் உண்மையான மகிழ்ச்சியை வரும் இந்த 2 வாரங்களில் பெற வருகின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபித்து கிறிஸ்துமஸ் பெருவிழாவை நிறைவான மகிழ்ச்சியில் கொண்டாட என்று ஒரே குடும்பமாக ஜெபித்து இறை அருளை பெறுவோம். ஆமென்.